ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 59 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். எங்கடா இருக்கு? நாளைக்கு என்னுடைய பேட்டில் எக்ஸாம் ஸ்டார்ட்டா? சிரா எங்கே போனார்? அவர் பாட்டுக்கு எங்கே போனாருன்னு கூட தெரியல. இதுக்கு ப்ராக்டிஸ் வர 10 மந்த் தெரியல, 3 நாள் வேஸ்ட்டாக வர போயிடுச்சு. அவ்வளோ பெரிய தவளை எடுத்திருக்கான். நரியோட இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நீ வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதுவா நான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தேன். ஹாஸ்பிடலா? கவலைப்படாதீங்க, இப்போ நல்லா இருக்கேன். சொல்ல போனா இப்போதான் நான் இன்னும் தெம்பா உணர்றேன். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். ஐயாமே என்ன நருட்டோ? மிஸ்டர் ஷெஃப், எதுவும் பேசாத, சாப்பிடு. நாளைக்கு உன்னோட ஃபைனல் காம்படிஷனுக்காக தான் இது. ஜெராயா சொல்லியிருப்பாரோ, என்ன திடீர்னு இது பண்ணுறாங்க? இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன்னதும் எல்லாருக்கும் நருட்டோ லைட்டாக பாஸ் இருக்கு அங்கங்க. என்னோட முதலால இது வரைக்கும் எனக்கு எந்த பெரிய செலவும் வந்ததே இல்ல. என்ன போல அவளும் நல்லா சாப்பிடுவா, சாப்பிட மட்டும் தான் செய்வா. ரொம்ப பேசாத, சரியா? பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் இருக்கு. இங்க பாரு, இவரை பார்த்து சிக்கன் மாறு மாதிரியே இருக்காரு. இவங்க கூட தான் சாப்பிட்டுட்டே இருப்பான், அந்த பையன் மாதிரி இருக்கான். எப்படி இவ்வளவு சமாளிக்கிறதுன்னு தெரியாது. நட்டு நிறைய இருக்கு. நீ சொல்றதுக்கு நல்லா புரியுது. அப்பாக்கள் அப்படித்தானே சமாளிக்கணும். ஓ, இவங்க அவங்க அப்பா ஏய் தம்பி, கேளு. அப்படியே இருக்காங்களே. இந்த 2 பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வா. நம்மள தூக்கிட்டு போக ஆளு வந்துட்டான். வா வா, தூக்கிட்டு போவா? ஆர்டர் பண்ணு, வா. ஹே அப்பா, போதும்பா, வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படியே இருக்கு. என்ன இங்க பாரு, என்ன வெறுப்பேத்தாத. ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே நல்லா கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பெரிய ஃபெஸ்டிவல் போங்க. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. யாரா நீ? அந்த காலத்துல நாங்க இறுதி போட்டி நடக்கும்போது அத ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவோம். அந்த இறுதி போட்டியில நானும் தான் இருக்கேன்ப்பா. புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னால உங்களை நீங்க பாத்துக்க முடியாது. அதுல இருக்கியா? நிஜமா நான் சொல்றேன். ஏன் நம்ப மாட்டேன்ற? உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, விட்டுருங்க. ஐயா வலி தனி வலிமை ஆப்போசிட்ல போற காரா பற்றியே யோசிக்கிறான் போல இருக்கு. இருக்கும். நாளைக்கு எக்ஸாமுக்கு இதான் ரெடியா? நாளைக்கு போட்டி நடக்க போகுது. ஆமா, நீங்க போட்டிக்கா வந்தீங்க? எப்பவுமே தனிமையிலே தான் இருக்காங்க. நாளைக்கு பௌர்ணமி நாள். நைட்ல தான் ரொம்ப உக்கிரமா வரானா? முடிச்சுட்டு தான் இருக்கா சிங்கம். நருட்டோ இவ்வளோ அமைதியாக இருக்கானா? இந்த காரா சாஸ்கே பற்றி யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். யாரு? இஜி. இன்னும் இவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆச்சரியமா இருக்கு, உன் மேல ஒரு சின்ன கீரல் கூட படல. அப்பா எவ்வளோ இருக்கு. கலக்கிட்டே நேஜி. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு வார்ம் அப் தான். மறுபடியும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா?
திரும்பவுமா? இங்கே இப்போ தான் எழுதாங்களா ப்ராக்டிஸில்? பயத்துல ராத்திரி முழுக்க தூங்க கூட முடியல. ஆனா நான் எதுக்கு பயப்படணும்? ஃபைனல் ரவுண்ட்ல என்னுடைய முதல் மேட்ச்ல நான் இந்த நெஜியை எதிர்த்து போராடணுமா? ஆனா இந்த சக்கரம் மட்டும் என்னோட ஷாரிங்கன் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டேங்குதுன்னா என்னால நம்ப முடியல. என்னோட டீம்ல ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கெனன் இருக்கா. அது அவன்தான், நெஜி யூகா. கூட மோதணும். எடுத்த ட்ரைனிங்லாம் உதவுமான்னு தான் தெரியல. யாரு? ஒரு ஸ்பெஷலாக வராங்க. இந்த கேமுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வராங்க. ஆரம்பிச்சிடுச்சு. முதல் போட்டியில கலந்துக்க போறான். ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். அவன் இது வரைக்கும் தோத்ததே இல்லையா. அப்ப அந்த மாதிரி மேட்சை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இல்லை, நிஜயை பற்றி தான் பேசுகிறாங்க. நெஜி யூகா. ஆனா என்னால ஒரு டோட சமன் பண்ண முடியுமே. என்னால அவனை சமாளிக்க முடியும். நம்பிக்கையே இருக்கு. எல்லாரும் ரொம்ப பயங்கரமா இருக்காங்களே. நம்பிக்கையோட இருறா. குழப்பத்திலே இருந்த கஷ்டமாச்சு. ஜிரா எங்கே போனான்னு தெரியல. அவர் யார் என்ன பேசுவார்? என்னட்டா இந்த முயல் குட்டி மாதிரி தாவிக்கிறா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபைனல் காம்படிஷனுக்கு அது வந்து ஒண்ணும் இல்ல, விடு. ட்ரைனிங் பண்ற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்தேன். நல்லா ஆயிட்டு இருக்கானா? நாங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சரி, அப்போ எதுக்காக நீங்க வந்த? ஒண்ணும் இல்ல. சொன்னாலும் அது உனக்கு புரிய போறது கிடையாது. ஓ, அப்படின்னா சரி. உனக்காக தான் அவன்கிட்ட மோதுறான்னா. அது சரி, ஹினாட்டா, அந்த நெஜி உன்னுடைய கசின் தானே? ஆமா. அவன் நிஜமாவே ரொம்ப பலசாலியா? பிரமாதம். ஆனா அதுக்காக உன்னால அவனை ஜெயிக்க முடியாதுனால ஒண்ணும் இல்ல. நானும் கண்டிப்பா பலசாலிதான். அவனை விட்டு கொடுக்க மாட்டா, நம்பாத. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருறா, சந்தோஷமா வரான் அப்படி சொல்ல. குழப்பத்திலே இருக்கான். எதுவுமே அவனுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை. உன்னால ஜெயிக்க முடியும்னு நான் நம்புறேன். ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி கத்துன? அப்போ எனக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி தோணுச்சு. அதான் நம்பிக்கை. preliminaries முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மேல எனக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது. என்னட்டா இவ்வளோ பேசுவாரா? இது போதும் நம்ம சிங்கத்துக்கு. இதுக்கே பூஸ்ட் ஆயிடும். பெரிய மாற்றம். இத்தனை நாள் சொல்ல தயங்கினேன். நான் உன் சப்போர்ட்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் நருட்டோ. ஹினாட்டா, நீ நிஜமாவே அது உண்மைன்னு நம்புறியா? உன் கணக்கு நான் பலசாலியா தெரியலாம், ஆனா எல்லாத்தையும் சொதப்பறதான் என்னுடைய வேலையே. வாழ விருப்பம் இல்லாததாலதான் நான் என்ன பலசாலியா காட்டிக்கிறேன். ஆனா எவ்வளவு பெரிய தோத்தாங்குழிங்கிற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ எப்படி பேசுற? என்னதான் நீ சொதப்பினாலும் தோத்து போனாலும் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த தோல்வியை நினைச்சு நீ பெருமை பண்ண, சரியா? நம்பிக்கை விட்டது இல்லையே நீ. ஏன்னா உன்னை பார்க்கும்போது செம்ம பாயிண்ட் தானே. எனக்கு அந்த ஜெயிக்கணுன்ற வெறி தான் தெரியுது.
போட்டி கிடையாது. ஆனா நீ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தோத்ததை பத்தி கவலைப்படாம எழுந்து நின்று போராடுற தைரியம் இருக்கு. விட்டு கொடுக்காம போராடணுன்ற உன்னோட மன உறுதியும் தைரியமும் தான் அவன் என்ன ஊட்டினாலும் அது திரும்ப அவனுக்கே வருது. நீ உண்மையாவே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான் நருட்டோ. அப்பா தேங்க்ஸ் இனாட்டா, எனக்கு இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. குழப்பத்திலேயே இருந்தான். பொதுவா எல்லாருமே என்ன எப்பவுமே குறைச்சு எடை போடுவாங்க. ஆனா இந்த தடவை நான் எனக்குள்ள இருக்கிற பலத்தை நல்லா உணர்றேன். நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஆனா இப்ப எனக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு. இது கேட்க சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் பார்க்கலாம். அப்பா பிரைட் ஆயிடுச்சியா? இனாட்டா, நான் உன்னை அதாவது சொல்லு. நீ ரொம்ப பலவீனமானவ, பயந்தாங்கோலி, ரொம்ப வினோதமான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அடப்பா. ஆனா உண்மை என்னன்னா உன்ன மாதிரி மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாயா சொக்கிட்டயா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குன்னு சொல்லிட்டானே. அவ்வளோதான், அவன் சிலையாயிட்டான். ஓ யா, ஃபைனல் ரவுண்ட்ல உன் கசின் நெஜியை நான் போட்டு தள்ளுறத நீ நேர்ல வந்து பார்க்கணும், சரியா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நான் இப்ப உடனே கிளம்பியே ஆகணும். அடடா, லேட்டா போயிடக்கூடாது. அப்புறமா சந்திக்கலாம் ஹினாட்டா. அவ எங்க சிலையாயிட்டாடா? ஹினாட்டா, லேட்டா வந்ததுக்கு சாரி. என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஷீனோட மேட்ச் தள்ளி ஏய், அவ இந்த உலகத்துல இல்லடா. தூங்குறாளோ? ஏய், உங்ககிட்ட தான் பேசுறேன். உறைஞ்சு போயிட்டாலே. பிடிக்குன்னு தானே சொன்னான். சில மாதிரி நிக்கிறாடா அப்படி. அங்க என்ன இருக்கு? என்ன பாக்குற? ஏமா போய் 6 மாசம் ஆச்சுமா. என்னமா நீ? அது இத்தனை சின்ன வயசுலேருந்து பார்த்தா அது பிடிக்குன்னு சொன்னதும் அவளுக்கு அப்படியே ஐஸ் கட்டி தூக்கி தலைவலை வச்சவர். சீக்கிரம் சீக்கிரம் வழி விடுங்க. நான் லேட்டா போக கூடாது. தள்ளி நில்லுங்க. அடடா, இன்னும் அவ்வளவு தூரம் ஓடணுமா? சரியான டைம்க்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய், நருட்டோ. இவன் வேற ஐயோ டே, அவன் டைம் ஆகுதுடா. என் நண்பனுக்கு உதவி வேணுமா? இதோ பாரு. கோனஹாமரு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க என்ன பண்ற? எனக்கு எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. என் கூட வா. உண்மையில நிறைய நேரம் இருக்கு. இருந்தாலும் நம்ம குறுக்கு வழியில அந்த அரினாக்கு போய் சேர்ந்துடலாம். ஓ, அப்படியா? ரொம்ப நன்றி கோனஹாமரு. குறுக்கு வழியை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ ஜெயிக்கிறதுக்கான வழியும் கண்டுபிடிப்பாங்களாம். டேய், நிஜமா வழி தெரியுமா? ரொம்ப நன்றி கோனஹாமரு. அவன் யாருக்குமே லேட்ரா. இனிமேதான் கண்டுபிடிக்க போறானான்னு தெரியல. ஓட்டை இருக்கணும். இதோ இருக்கு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன க்ளோஸ் பண்ணிருக்கு. குறுக்கு வழிய எப்பவோ யாரோ அடப்பா. அடைச்சிட்டாங்க போல இருக்கு. டேய், அவன் ஓடியாவது போயிட்டு இருப்பான்டா இந்நேரம். எனக்கு டைமும் இல்ல. டேய், ஐயோ ஐயோ. ஒரு வழி இருக்கு. இல்ல, இதுக்கு மேல புது வழி தேட முடியாது. எனக்கு டைம் இல்ல. நான் சொல்றது நம்பு. இந்த வழி கண்டிப்பா உன்னை நேரா அந்த அரினாக்கே கொண்டு போய் சேர்த்துடும். என் மேல ப்ராமிஸ். என்ன? அப்போ சரி. நம்பலாமா? ரொம்ப நன்றி கோனஹாமரு. Drainage. வந்து போக சொல்றியா? ட்ரைனேஜுகளை கொண்டு போகிறான். இது வழியா போனா அரினாக்கே போயிடலாம். இது கண்டிப்பா வேலை செய்யும். நான் தான் சொல்றேன்ல. நேரா அங்கதான் போகுமா? அப்போ சரி, போய் பார்த்துருவோம். சரி. ஐயோ, கவலைப்படாத, நமக்கு ஒண்ணும் ஆகாது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம அரினாக்கு போயிடலாம். தேஞ்சிடும் மேடம். அப்புறம் போறீங்க. தெரியுது. அந்த இடம் தானா? பள்ளத்தக்க. டேய், அவன் பேச்சு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறடா நீ. சாரி, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது என் தப்பு கிடையாது. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நீ என்ன டேய், ஓடி போடா. தெரியுமாக்கோ? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு. இல்லையா, இது வேற இடம். அந்த மரத்துல இருந்து வெளியே வந்தோம். முன்ன விட அந்த அரைனாவுக்கு நான் இப்போ இன்னும் தூரமா இருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த வழியா வந்து அரைனாக்கு தான் போய் சேருவோம். வேற ஏதோ ஒரு வழி இருக்கணுமே. எங்க பாக்குறேன்? டேய், அவன் பேச்சை கேட்டுன்னு இருக்காரா? கண்டுபிடிச்சிட்டேல்ல.
ஓடி இருந்தாலே அவன் போயிருப்பான் நேரம். இப்போ இந்த புல் சவாரி தேவைதானா? சாதாரண புல்லு கிடையாது, ஃபியூடல் லார்ட் புல்ஸ்ங்கிறது நீ தெருவுல பாக்குற சாதாரண மாடு இல்ல. இதுங்கெல்லாம் பலசாலிங்க. இதுங்க ஓட ஆரம்பிச்சதுன்னா குதிரைங்களால கூட இது வேகத்துக்கு ஈடு கட்ட முடியாது. நல்லா பாகுபலி மாடு மாதிரி இது. அதுங்க பின்தங்கிடுமா. ஆமா, இது நம்ம குதிரையோட வேகமா ஓடுமா? எனக்கு இன்னும் ஆடி அசைஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது பார்த்தா. நம்பி ஏறிட்டல, இது உன்னை நேரா அரினா கொண்டு போய் சேர்த்துடும் பாரு. அவனை இன்னுமும் நம்புற பத்தியா? ஓகே, கிளம்பலாமா? இல்ல தள்ளி விடு. ஐயோ முட்டை போகுது. இப்போ ஓடுவான் பாரு. இப்போ போய் சேர்ந்துடா நீ. அப்பா ட்ரெயின் இன்ஜின் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இது ரெட் கலர் இருக்காது. ஆட பாவி. அது சட்டை கட்டி போடுறான். எல்லா மாடுங்களும் ஏறுது. நம்ம பையனை காணுமே. கூட்டமா இருக்குன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. என்ன ஆச்சு? ஆளுங்க கூட்டமே இல்ல. போட்டி ஆரம்பிக்க போகுதுல்ல? ஆமா, என்ன நடக்குதுங்க? சாஸ்கேவும் நருட்டோவும் எங்க போனாங்கன்னே தெரியல. சாஸ்கே வரல. அடவாய். எல்லா மாடியும் கூட்டு வந்துட்டானே. ஸ்டேஜுக்கு தம்சம் பண்ணிடுவான் போல இங்கே. எனக்கு நேரமே சரியில்லையே. ஒரு நிமிஷம், வேற வழி இல்ல. ஷடப் நோன் ஜுட்சு. இது எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதடா. அங்க போய் வர ஃபைட் பண்ணுவோம். இருஷ்டான். இது பாத்தியா? ஏய், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இங்கே வந்துட்டீங்க? திரும்ப எல்லாம் உங்களை சமாளிக்க சொன்னேன். முயற்சி பண்ண வர நிறைய வந்துருச்சு. எங்களால தப்பிக்க முடியல. என்ன இது எல்லாமே தப்பா நடக்குது. வேற வழியே இல்லை. யாரும் ஓடுங்க. வந்துட்டான். ஐயோ ஸ்டேஜுக்குள்ள வரப்போகுது. நல்ல என்ட்ரிடா. அப்பா தலைவன் என்ட்ரினா தலைவன் என்ட்ரி தான். நருட்டோ ஆமா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். லேட்டா. இன்னும் சாஸ்கே காணுமே. பண்ணி வச்சிருக்க. गाइस ஓடுங்க. நீங்க இத நம்ப மாட்டீங்க. ஏன்னா தரத்துக்கிட்ட ஏகப்பட்ட புல்ஸ் இந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. என்ன? நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்ல. நிஜமா தான் சொல்றேன். ஏகப்பட்ட புல்ஸ் வந்துகிட்டு இருக்குது. எங்க போச்சு? இந்த பக்கம். ஒரு நிமிஷம். சாஸ்கே எங்க? நான் டோஸ் கூட ஃபைட் பண்ணனும். அவனையும் காணோம். ஏய், போதும் நிறுத்துறீங்களா? ரொம்ப தொண பேசிட்டே இருக்கீங்க. உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து அமைதியா இருங்க, புரியுதா? இவ்வளவு பேர் வந்துட்டுறாங்க. என்ன நடக்க போதோ. இந்த இறுதி போட்டியோட ஹீரோஸ் நீங்க எல்லாரும் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம சிங்கமே வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி நம்பிக்கை இழந்து ஒரு மாதிரி குழப்பத்துல இந்த மாதிரி பாதையில நரட்டவன். எப்பவுமே எல்லாருக்கும் நம்பிக்கை அள்ளி அள்ளி ஊட்டுறவன் இன்னைக்கு அவனுக்கே ஒரு மாதிரி டவுட்லேயே இருந்தான். ஏன்னா இந்த பக்கம் இந்த சாஸ்கே காரா ஒரு பக்கம் நினச்சிட்டு, இந்த பக்கம் நிஜி அவன் கூட மோதணும். எல்லாருமே ப்ளஸ் நிஜியை பற்றி தான் பேசுகிறாங்க. அது ஸ்ட்ராங்கு அவன் ஸ்ட்ராங்கு அப்படின்னு பேசுகிறப்போ அவனுக்குள்ளேயே ஒரு இது வந்துச்சு. இப்போ நம்ம ட்ரைனிங் எடுத்து வந்தோம், அது தவக்கலை எடுத்துட்டோம் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஜிரா என்ன சொல்கிறது, அது வரைக்கும் வந்தார், அது பண்ணிட்டோன்னே காணாமல் போயிட்டாருன்றப்போ இவனுக்கு ஒரே குழப்பம். இப்போ நம்ம பண்ணது போதுமா,
இப்போ ஜெயிச்சிருவா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தான். அது கரெக்டாக இனாட்டான்ற மேடம் வந்து அழகாக அவனுக்கு அது இது பண்ணிட்டாங்க, அது பூஸ்டப் பண்ணி அமிச்சிட்டாங்க. ஆமா. சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே எல்லாரும் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தோக்க தான் யோசிப்போம். தோத்துட்டா என்ன பண்ணுவோம் எப்படிதான் இருக்கும். அது இனாட்டா அழகா பேசி அது சரி பண்ணா நல்லா இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். எனக்கு இனாட்டா இவ்வளோ பேசுவோன்னு எதிர்பார்க்கலைங்க. எப்பவுமே வெக்கப்பட்டுன்னு அப்படியே இருப்பாளா, இன்னைக்கு அவ்வளோ பேசினா நல்லா இருந்துச்சு அது. அதான் எல்லாம் இவன் விதைச்சது தான், இவன் தான் அவங்கள அப்படி மாத்தினது, அவங்க மாத்தினது திரும்ப அவனுக்கே அது உதவியாகுது. இனாட்டாவே இப்படிதான் இருந்தா, அந்த நம்பிக்கை இவன் தான் கத்தி கத்தி அந்த நம்பிக்கையை ஊட்டினது. அவ இப்ப தைரியமாயி நருட்டோக்கே இப்ப தைரியம் சொல்ற அளவுக்கு அவ வளர்ந்துட்டான். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல ஃப்ரீஸ் ஆயிட்டு அது ஒரு கியூட்டா இருந்தது பாக்கிறதுக்கு. ஆமா, அது இத்தனால என்ன சொல்றது, அவ்வளோ பார்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து ஒரு இது அது. அவன் வாயாலே வந்து உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அங்கே நின்றுட்டான். அது வழக்கம் போல் நம்ம கோணகமாரோ என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டான். தலைவரே தலைவரேன்னு சொல்லி சொல்லியே அவனை ஒரு வழி பண்ணிடுறான். அவனே குழப்பத்துலேருந்து எப்படியோ தெளிவாகி வந்தான். ஓடி போயிருந்தாலே போய் அழகாக சேர்ந்துருப்பான். ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் அவனை போட்டு ஒரு வழி பண்ணி இருக்கிற கொஞ்சம் எனர்ஜியும் போட்டு குழப்பி என்னதோ பண்ணி எப்படியோ போய் சேர்த்துட்டான். ஒரு வழியாக சிங்கம் உள்ள என்ட்ரி கொடுத்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் சாஸ்கே ஆளை காணும். இவனாவது லேட்டாக உள்ளே வந்துட்டான், இன்னும் அவன் ஆளையே காணும், என்ன ஆச்சுன்னே தெரில. லாஸ்ட் எபிசோட்ல கக்காஷியை போய் பார்த்தான், அதோட சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதே தெரியல. இன்னும் அவனோட என்ட்ரி என்ன. ஒருவேளை கக்காஷ் வந்து அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த நாள் கேப் பார்த்தா எனக்கு அதான் தோணுது. ஆமா ஆமா, ஏன்னா பெட் ரெஸ்ட்லேயே ரொம்ப இருந்துட்டான். ஸோ ஹெவியா ட்ரைனிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாரு போல இருக்குது, அதனால தான் வரல. கக்காஷியே எப்பவுமே லேட்டர் என்ட்ரி தான் கொடுப்பாரு. ஸோ இவனோட லேட்டாக தான் வருவார் போல இருக்கு. ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு சாப்ஸிக்கே பார்த்து இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஆளே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.